ஒருத்தர் கவிதை எழுதுவான், ஒருத்தர் நல்லா பேசுவான், மற்றவங்களாம் ஒத்துக்குவான். இன்னைக்கு நம்மளால ஒத்துக்க முடியாது. நானும் ஒண்ணு வருவேன், அதுதான் நல்ல முறையில் முயற்சியும் கூட. அப்ப என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளவு சோசியல் மீடியா வந்துருச்சு. ஏதோ ஒரு என்னை முன்னிலைப்படுத்தி நினைச்சா நீங்க அங்கீகரிக்கிறதுனா நான் வேற மாதிரி என்னை அங்கீகரிக்க வைக்க பார்ப்பேன். நீ என்னை ஒத்துக்கலையா உனக்கு எல்லாம் இப்ப ரிபல்லியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவான். அது ஒரு குழப்பமான மனசுதான். முதல்ல அதுக்காக சொல்லி பிள்ளைங்களை ஏற்றுக்கங்க. 17 வயசுல பிள்ளை அப்படித்தான் இருக்கும். 16 வயசு அதுக்காக வழி நடத்த வேண்டாமா? வழி நடத்துவோம். முதல்ல ஏற்றுக்கிட்டாதான் அவனுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு நினைப்போம். குற்றவாளியே முடிவு விட்டா கடைசி வரைக்கும் அவனை திருத்தத்தான் பார்ப்போம். நல்லவன் ஏற்றுக்கிட்டாதான் அவனை உயர்த்த பார்ப்போம். பிள்ளைகளை உயர்த்த பார்ப்போம். இதுக்கு குற்றவாளி தான் அவனுக்கு கிடையாது. ஒரு பிள்ளை திடீர்னு 17 வயசு நேரடியா பிறந்து தப்பு பண்ணா பிள்ளைய குறை சொல்லலாம். முதக்கடியில் 16 வயசு தப்பு பண்ணா பிள்ளைய குறை சொல்லலாம். 16 வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளைய வளர்த்துச்சு. அப்ப 16 வயசுல ஒரு பையன் தப்பு பண்றானா எப்படி பையன் நிறைய பொண்ணு வேலையை தப்ப சொல்ல முடியும்? We have all the people have the responsibility. ஒரு பிள்ளை இந்த சமூகத்தினுடைய வித்து, இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி, இந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு என்பது பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அரசாங்கத்திற்கு, கல்வித்துறைக்கு, ஊடகத்திற்கு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கு நீயே சரியாக நீயே கரெக்டாக எப்படி கரெக்டாக முடியும்? என்னை சுற்றி 1000 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. வீட்டுல அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க, முன்ன பிள்ளை பேசிக்கிறாங்க, வந்து வேற ஆளுகள்லாம் வேற விஷயம்லாம் பேசலாம். படிப்பை தாண்டி முக்கியமில்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இதெல்லாம் பெரிய வீரம் அப்படின்னு தப்பா கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? அதைத்தான் சரி நினைப்பேன். ஒரு கொடி எப்படி வளரும் தெரியுமா? அது எப்படியா இருந்தாலும் நீங்க தடுத்தாலும் தடுக்காட்டியும் அது எப்படியாவது பிடிச்சி சைட்ல கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி மேலே வரும். நீங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதான் பிள்ளை புத்திசாலி என்ன பண்ணுமா? கரெக்டா ஒரு கொம்பை கிட்ட வச்சு நேரா இந்த பக்கமா இழுத்து விடுவான். பிள்ளை எந்த திசைக்கு போக வேண்டுமோ அந்த திசைக்கு இழுத்து போக வேண்டிய பொறுப்பு நம்முடையதுதான். மாறா நீயா ஒரு கொம்பை பிடிச்சு மேல வாடா வராதவன திறமசாலி சொல்லாது. கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து உங்களுக்கு பொறுக்கி பையன், கடைசி பெஞ்சில் உட்காரவனுக்குலாம் புத்திசாலித்தனம் கிடையாது, படிக்காதவனுக்குலாம் பெரிய திறமை கிடையாது, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. யாருக்குள் என்ன ஒழிந்து இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான் நம்முடைய வேலை. Everybody have something in themselves. உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாவிடம் இல்லை என்றால் அவன் புத்திசாலி என்று நீங்க நினைக்கிறார். உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது தெரியவில்லை என்பதற்காக அவருக்கு அறிவில்லை என்ற அர்த்தமாக அவர் விளையாட்டு வீரராக இருக்கலாம், கல்வி வரலாம், கணக்கு வரலாம், வேற ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனம் அவர்களிடம் இருக்கலாம். அதை கண்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். வரும்போது தலைவர் இந்த ஒரு கான்ஃபிடன்ட் இந்த புக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தில் பிள்ளைகளுடைய திறன் மேம்பாடு குறித்த வாய்ப்புகள் இதெல்லாம் இங்கேதான் நிறைய நடக்குது. ஆக்சுவலாக நம்ம தான் பெருசாக கவனிக்காம இருக்கோம். படிப்பு வராத பிள்ளை என்ன பண்ணலாம் அப்படின்னா கைவிட்டலாமா? படிப்பை தாண்டி அவனுக்கு என்ன வருகிறது யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. படிப்பதை அவனுக்கு படிப்பதை மக்கு அப்படி முடிச்சுட்டு அவனை என்ன காரணத்துக்கு அதை வளர்த்துட்டா வளர்ந்து போறான் முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? படிப்புங்கிறது புத்தகத்தில் மட்டும் இல்ல, புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதமான படிப்பு இருக்குது. இங்க ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குமா? நம்மகிட்ட தியாகம் இருக்கு, அக்கறை இருக்கு, பணம் தரணுங்கிற எண்ணம் இருக்கு, பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கணுங்கிற கவனம் இருக்கு. ஆனா பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணுங்கிற பெரிய குழப்பம். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெரும் பிரச்சனை இருக்குமா? பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதா? இந்த திறமை என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம். சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது வேறு பக்கத்திலே திரும்பும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விட்டு செல்ல போகிறது என்பது கவனமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகளின் வழியாக என்ன சொல்லித் தருகிறது என்பது கவனமாக இருக்கும். ஒரு புள்ள 3 பக்கத்துல வெல் கனெக்டடா இருக்கணும். இந்த பக்கம் புள்ள கணவன், இந்த பக்கம் பேரண்ட், இந்த பக்கம் பள்ளிக்கூடம், இந்த 3ஓட கனெக்ஷன் இருக்கணும். அதான் உங்கள்கிட்ட விட்டு டீச்சர் சொல்லி ஒதுக்கிற காலம் முடிஞ்சு போச்சு. ரைட் தானே? பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையா இருக்கிற பார்க்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடத்தில் மொத்த கதையில முடிச்சுட்டு போகலாம் முடியாது. வீடு தானே சரி வந்து ஆசிரியர்கள் சும்மாலாம் இருக்க முடியாது. எவ்ரிபடி இஸ் ரிசோர்ஸ். நீங்க உங்க பிள்ளைய சுப்பிரமணிய சாமிவான் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க. அவன் ஒரு ரிசோர்ஸ், இந்த தேசத்துக்கான ரிசோர்ஸ், இந்த மாநிலத்துக்கான ரிசோர்ஸ். அவன் ஒரு சயின்டிஸ்ட், அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவன் ஒரு அரசியல்வாதி, அவன் ஒரு மீடியாக்காரன், அவன் யாரோ ஒருத்தி இல்லையா? She or he is the resource of the state, of the country. கோவிநாதன் ஒருத்தன் எனக்கு மேலே ஏற்றி இவ்வளவு பேர் நின்று கை தட்டிங்களே, இதுதான் எத்தனை வார்த்தையாக வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் பார்க்கறது, இன்னைக்கு நான் பேசுறதை பார்த்து ஊரு சந்தோஷப்படுறத விட பெரிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய வார்த்தையாக டீச்சர்ஸ் ஆகியா? அவன் ரிசோர்ஸ். You are a resource. உங்க வீட்டுல ஒவ்வொரு பையன் ரிசோர்ஸ். அந்த முரண்டு பிடிக்கிற பையன் ரிசோர்ஸ், முரண்டு பிடிக்கிற பொண்ணு ரிசோர்ஸ், படிக்க மாட்டேன் சண்டைக்கு போற பையன் ரிசோர்ஸ், படிக்கிறதுல தூங்குறவங்க ரிசோர்ஸ். அவனை ரிசோர்ஸை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, சமூகத்திற்கு, பள்ளிக்கூடத்திற்கு, கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, சொசைட்டி இஸ் எவ்ரிபடி இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ரைஸ் அ கிட் இன் a proper way. Don't abandon the kids. பிள்ளைகளை கைவிடாது. நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லாது. 10 தடவை சொன்னீங்கன்னா புள்ள உருப்பிடாது. உலகத்தில் ஒரு புள்ளி பெரிய அளவுக்கு நம்பும். இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன் மனைவி 20 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்வீர்களே, ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு புரிச்ச மேல இருக்கும். மனைவி கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லாருக்கும் இல்லை. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எதுக்கு வேலை கிருஷ்ணோட ஒரு அப்பா சாதாரண நினைச்சுது. இந்த ஆள் இருக்கிற கழுத்துக்கு அவ்வளவு வரண்டு வந்துச்சு, அம்மாவுக்கு கோபம் இருக்கிற போது தோணும். ஆனா பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அம்மாவை அப்பாவை தான் நம்பும்.
தான் சொந்த திறமையில சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டவனை விட அப்பா பிடிச்சிருக்காரு விட்ட மாட்டாருங்கிற நம்பிக்கையில சைக்கிள் ஓட்டவன் தாங்க நிறைய. நம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கு இல்லையா? நம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கு. நான் விழுந்தா எங்க அப்பா பிடிச்சிக்குவாங்க நம்பிக்கை தான் விழுந்திருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணா எங்க அம்மா என்னை பார்த்து கொடுக்குற நம்பிக்கை தான் வளர்ந்துருக்கு. என்னை ஏன் வீடு கைவிடாதுங்கிற நம்பிக்கை தான் பிள்ளைகளை வளர்த்துருக்கு. வீடு கைவிட்டுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு நான் சம்பந்தம் சக்திகளோட அவர்கள் சேர்த்து கொடுக்குற அபாயம் இல்லையே. ஏன்னா அவன் கைவிட மாட்டேன் ஆதரவு கொடுப்பான் இல்லையா? யாரோ ஒரு பிடியில் சிக்கி உங்கள் பிள்ளைகள் சின்னாபின்னமாகும் என்று நீங்கள் அந்த பிள்ளை மேல குறை சொல்லிட்டு போகாதீங்க. வீடு அதற்கான இடத்தை தராவிட்டால் ஏதோ தாங்கிக் கொள்ள யார் நினைப்பார்கள் நான் தவிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வரும். ஒரு குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல இருக்கிற பிள்ளை தடுமாறி வந்து அவன் சட்ட காலம் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா இருக்க பாத்துக்குவான், எங்க அம்மா இருக்கு என்ன பாத்துக்குவோம், இந்த ஊர் என்ன பாத்துக்கணும். பிள்ளைகளுக்கு சமூகத்துக்கு நம்பிக்கை வரும். பிள்ளைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். எல்லாரும் எதுக்கு போராடும்? எதுக்காக எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்க? புதுசா போட்டேன் தானே இன்னைக்கு வர நிகழ்ச்சியில எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்க தானே போறீங்க. எதுக்கு? நான் முக்கியமானவர்களுக்கு யாரும் உணர வேண்டும் என்பதற்காக தானே. குறிப்பா நம்மளை பிடிக்காது பாருங்க, மினிஸ்டர் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துருக்கீங்க. நீங்க எடுத்துருக்கியா? ஏன் நான் முக்கியமானவர்களுக்கு நீங்க ஊர் அறிய வேண்டும் நம்புறோம் இல்லையா? 35 வயசுல 40 வயசுல 50 வயசுல நமக்கு தோணுதுல நான் முக்கியமானவர்கள் இந்த ஊர் ஏற்றுக்கணும். 14 வயசுல 17 வயசுல 15 வயசுல அவளுக்கு தோணாது நான் முக்கியமானவராக அறியப்பட வேண்டும். people have to celebrate me எனக்கு தோணாது. கைத்தட்டல் கேட்க கேட்க உற்சாகம் குறையலே. பாலச்சந்தர் அவர்கிட்ட நான் உடனே பேட்டி கிட்ட போது நான் சொன்னேன், இவ்வளவு படம் இருந்துச்சா, இவ்வளவு படம் பண்ணிய ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பேர் மீடியால பெரிய லெவலில் கொண்டு வந்துருக்கீங்க, அவ்வளவு பேர் அறிமுகப்படுத்துறீங்க, அத்தனை படம் வாங்கிட்டீங்க, அவ்வளவு விருதுகளை வாங்கி குடிச்சிட்டீங்க, இன்னமும் உங்களை கைத்தட்டல் உற்சாகப்படுத்துறதான்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு கலைஞருக்கு கடைசி வரைக்கும் கைத்தட்டல் தான் அவனை உற்சாகப்படுத்தும். எத்தனை வயசானாலும் அந்த கைத்தட்டல் தான் என்ன உற்சாகப்படுத்தும் அப்படின்னா அவ்வளவு பார்த்த மனுஷனுக்கே கைத்தட்டல் தான் உற்சாகப்படுத்து. அப்ப வீட்டில் இருக்க பிள்ளைக்கு யார் கைத்தட்டல்? நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா?